கலைஞர் குறித்த பழனிசாமியின் பேச்சு உண்மைக்கு மாறானது என கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். கவிஞர் வைரமுத்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கலைஞரின் உடல்நிலை மருத்துவத்தின் கைகளுக்கு மாறி இருந்த நிலையில் முதுமை, நோயுடைமை, தொண்டை துளை, பேச்சின்மை, மருந்துகளின் தாக்கம் போன்ற காரணங்களுக்காக மருத்துவர்களின் அறிவுரையை தளபதி மு.க.ஸ்டாலின் கவனமாக பின்பற்றியதாக தெரிவித்துள்ளார். நோய் தொற்றை தடுக்கவே பார்வையாளர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டதாகவும் அவர் ஆயுளை நீட்டிக்கவே கட்டுப்பாடுகள் திட்டமிடப்பட்டன என்றும் குறிப்பிட்டுள்ளார். வாரம் ஒருமுறை அல்லது இருமுறை நான் கலைஞரை சந்திக்கும் வாய்ப்பை யாரும் தடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ள கவிஞர் வைரமுத்து, மென்மையாய், மிக மென்மையாய் கலைஞர் கையாளப்பட்டார் என பதிவிட்டுள்ளார். கலைஞர் 2ஆம் குழந்தை நிலையில் இருந்தார். தொட்டில் என்பது ஒரு குழந்தைக்கு சிறையாகி விடாது என்றும் தந்தையை பிள்ளை போல் பாதுகாத்தார் தளபதி என தெரிவித்துள்ளார். மேலும் தந்தையை அவர் சிறையில் வைக்கவில்லை, சிறையில் வைத்திருந்தார் என்பதை தமிழர்கள் அறிவார்களாக என்றும் கவிஞர் வைரமுத்து பதிவிட்டுள்ளார். கலைஞர் குறித்த பழனிசாமியின் பேச்சு உண்மைக்கு மாறானது என கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். கவிஞர் வைரமுத்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கலைஞரின் உடல்நிலை மருத்துவத்தின் கைகளுக்கு மாறி இருந்த நிலையில் முதுமை, நோயுடைமை, தொண்டை துளை, பேச்சின்மை, மருந்துகளின் தாக்கம் போன்ற காரணங்களுக்காக மருத்துவர்களின் அறிவுரையை தளபதி மு.க.ஸ்டாலின் கவனமாக பின்பற்றியதாக தெரிவித்துள்ளார். நோய் தொற்றை தடுக்கவே பார்வையாளர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டதாகவும் அவர் ஆயுளை நீட்டிக்கவே கட்டுப்பாடுகள் திட்டமிடப்பட்டன என்றும் குறிப்பிட்டுள்ளார். வாரம் ஒருமுறை அல்லது இருமுறை நான் கலைஞரை சந்திக்கும் வாய்ப்பை யாரும் தடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ள கவிஞர் வைரமுத்து, மென்மையாய், மிக மென்மையாய் கலைஞர் கையாளப்பட்டார் என பதிவிட்டுள்ளார். கலைஞர் 2ஆம் குழந்தை நிலையில் இருந்தார். தொட்டில் என்பது ஒரு குழந்தைக்கு சிறையாகி விடாது என்றும் தந்தையை பிள்ளை போல் பாதுகாத்தார் தளபதி என தெரிவித்துள்ளார். மேலும் தந்தையை அவர் சிறையில் வைக்கவில்லை, சிறையில் வைத்திருந்தார் என்பதை தமிழர்கள் அறிவார்களாக என்றும் கவிஞர் வைரமுத்து பதிவிட்டுள்ளார்.